வணக்கம். இன்னைக்கு நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலை, பழைய பெயர் NH-45C, புதிய பெயர் NH-36 போயிட்டுருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, சோழபுரம் பைபாஸ். இது ஓப்பன் பண்ணி 3 மாசம் ஆகுது. அந்த வீடியோ இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே இரவு நேரத்தில போனா எப்படி இருக்கு? விளக்குகள்லாம் எப்படி இருக்கு? ரோடு எப்படி இருக்கு? ஒரு இரவு நேர பயணம். 8 மணி. பாருங்க, பாலம் இதுதான் முதல் பாலம். கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா, சோழபுரம் தான் பைபாஸு. அதில் உள்ள பாலத்தில் போகிறோம். 100% விளக்குகள் எல்லாமே எரியுது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரம்மியமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அத அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் இந்த ஒரு பயணம் மேற்கொள்ற மாரி நீங்களும் நெனச்சீங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இப்ப அதிகமா இரவு நேரத்தில நம்ம யாரும் அதிகமா பயணம் செய்றது கிடையாது. எல்லாமே பகல் நேரத்தில தான் பயணம் செய்றாங்க. அதனால இரவு நேரத்தில எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ரோடுலாம் போடுறது, இந்த பைபாஸோட ஆரம்ப கட்டத்திலேருந்து எல்லா வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க இப்படி இருந்த இது இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு எதாவது பார்க்கணும்னு நெனச்சா கூட பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க. அதாவது இந்த சாலைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான் கூட்டம் இருக்கும். மத்த நேரங்கள்லாம் கூட்டம் வாகனங்க போக்குவரத்து கம்மியா இருக்கும். அத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப வேகமா போணும்னு அர்த்தம் கிடையாது. வேகமாலாம் போகக்கூடாது. 2 வீலருக்கு ஒரு ஸ்பீட் லிமிட்டு, 4 வீலருக்கு ஒரு ஸ்பீட் லிமிட்டு. இந்த ஸ்பீடுக்கு மேல நான் போக மாட்டேன். இந்த ஸ்பீடுக்கு மேல ஓவர் ஸ்பீடா போமாட்டேன். நமக்கு நம்மளே ஒரு உறுதிமொழி. டிரைவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வாகனங்கள் திடீர்னு வந்துரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் அந்த யூ டர்ன் போட்டு திரும்புறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு இங்க பாருங்க. சொல்லி வாயமும் இல்ல. அதுக்குள்ள பாருங்க. அடாங்கல ஒரு 2 வீலர் வருது பாருங்க. ஏன்னா இவங்க சுத்திக்கிட்டு இந்த பக்கம் வரணும்னா, அங்க போய் ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி யூ டர்ன் அடிச்சுட்டு வரணும். அது இப்ப சில பெரிய நகரங்கள்ல அது மாரி தான் பண்ணியாகணும். அங்கலாம் எதுவுமே பண்ண முடியாது. ரூரல் ஏரியாலலாம் இப்படி டக்குனு ராங்கல வந்துக்குவாங்க. 2 வீலர் மட்டும் கிடையாது. 4 வீலரா இருக்கட்டும், கனரக வாகனங்கள் கூட வந்துருவாங்க. அதனால ஒரு ஸ்பீடு லிமிட்ட நமக்கு நம்மளே செட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இந்த பாலத்துல மட்டும் தான் விளக்குகள் இருந்த மாரி இருந்துச்சு. இங்கெல்லாம் விளக்குகள் எரியாம கிடையாது. மின் கம்பமே இல்லங்க. இங்க பாருங்க. இதான் சோழபுரத்தோட ஒரு மையப்பகுதி. இங்க ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. கீழ லைட்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. மின் விளக்குகள், தெரு விளக்குகள்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஹைவேல ஒண்ணும் காணோம். அது ரைட்டு 3 கிலோமீட்டருக்குமா மின் விளக்குகள் வைக்க முடியும்? அங்கங்க தேவையான அளவு பாலங்கள்ல வச்சிருக்காங்க. 4 வீலர்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு அந்த ஹெட்லைட் போதும். 2 வீலர்ல போறவங்களுக்கு கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். இருந்தாலும் பின்னாடி ஏதாவது ஒரு வாகனம் நமக்கு ஒரு வெளிச்சத்த காட்டும். வைக்கலாம், வைக்கணும்னா வைக்கலாம். ஒரு 50 அடிக்கு இல்ல ஒரு 100 அடிக்கு ஒரு சென்டர்ல டிவைடர்ல ஒரு ஃபோக்கஸ் லைட் மாரி பேருந்து நிலையத்துலாம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாரி ஒரு 50 அடிக்கு 50 அடிக்கு ஒண்ணு ஒண்ணு வைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அது பயணம் செய்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். பார்ப்போம் வப்பாங்க. ஒண்ணு ஒண்ணா இவ்வளவு செலவு பண்ணி போட்டவங்களுக்கு அது தெரியாமையா இருக்கும்? நமக்கே தோணும்போது, இத டிசைன் பண்ணி இத்தன கோடி செலவு பண்ணி போட்டுருக்கவங்களுக்கு தெரியாமையா இருக்க போது? அதெல்லாம் தெரியும். ஒண்ணு ஒண்ணா செய்வாங்க. பொறுமையா செய்வாங்க பார்ப்போம். காத்திருப்போம். காத்திருந்து ஒண்ணு ஒண்ணா வருதான்னு பார்ப்போம்.
ரொம்ப வருஷமாயும் அப்டேட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து அடுத்த பாலம். இந்த 3 கிலோமீட்டரில் வந்ததில் மொதல் பாலத்தில் வந்து மின் விளக்குகள் 100% இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாலமும் அதே அளவு ஜொலிக்குது, நல்லா இருக்கு. அதனால வந்து எல்லா பாலங்கள்லையும் விளக்குகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய ஆசை, தேவைதான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ போட்ட வரைக்கும் நல்லா இருக்கு. பயணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுக்கு வந்து நம்ம நன்றியும் தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா இதே பாதையில் நம்ம ஒரு ஒத்தடி மாதிரி ரெண்டு பக்கமும் வாகனங்கள் போய் போன காலங்களும் உண்டு. அதனால இப்போ வந்து ரொம்ப லக்ஸரியாக தான் இருக்கு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க.